தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. தேவன் விட்டு கொடுக்காத ஒன்று. தேவன் மிக அதிகமாக வைராக்கியமாக இருக்கும் ஒரே காரியம் அவருடைய மகிமையே. அதை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ அதனை அவரால் விட்டு கொடுக்கவே இயலாது. இன்றைய தியானத்தில் தன்னால் அறிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு மாத்திரமே மகிமையை செலுத்த வேண்டும் என்பதில் தேவன் எவ்வளவாக பற்றி எறிகிற வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். மகிமைதான் தேவனை தேவனாக வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தம், நீதி, வல்லமை, ஞானம் என்பவைகள் தேவனுடைய குணங்களாக இருப்பதைப் போல மகிமையும் அவருடைய உள்ளான தன்மையாகும். எல்லா காரியங்களும் அவரால், அவர் மூலமாக உருவாகும். மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான் நாம் எதையும் செய்ய வேண்டும் என்பதை பவுலின் நிருபத்தின் மூலம் வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. நாம் அவருக்குள் வாழ்கிறோம், அசைகிறோம், அவருக்குள் நாமாக இருக்கிறோம். அவரின்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொன்றினையும் முடித்து காட்டுகிற தனித்தன்மையாக அவரே இருக்கிறார். அதுவே அவரது பலன், அவரது வல்லமையும் கிருபையும் தான் நாம் அனுதினமும் முன்னேற உதவுகிறது. தேவனுக்கு துதியையும் மகிமையையும் கனத்தையும் மறக்காமல் செலுத்துகின்ற இஸ்ரவேலர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆகையால் நண்பரே, இன்றைக்கு நேரம் எடுத்து தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். தேவனுடைய மகிமையை ஒரு மனிதனும் வஞ்சிக்க முடியாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.